அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட நஞ்சை கட்டமைப்பு வரப்பு உயர்த்தின வயலில் இப்போ நம்ம புஞ்சைக்கு வேளாண்மையான இந்த இடத்துல ஒரு பாதி பகுதியில் எள்ளு போட்டிருந்தோம். மீதி பாதி பகுதியில் புளிச்சக்கீரை அறுவடை பண்ணிட்டோம். விதைக்காக ஒரு சில கீரைகளை அப்படியே விட்டுருக்கோம். நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. இப்போ தான் மழை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சோளம் பெருசாக வளர்ச்சியே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஆள் உயரத்துக்கு வந்துருச்சு சோளம். கிட்டத்தட்ட எங்கள் பக்கமாக தெரியும், ஆள் உயரத்துக்கு மேலே வந்துடுச்சு. இப்போ மழை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தாங்கி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. வான்மழை பொய்ப்பின்னு சொல்லுவாங்க. வான்மழை இல்லாட்டி எந்த வேளாண்மையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான். வான்மழை பொழியாத வரைக்கும் ஒரு 2 அடி வளர்கிறதே ரொம்ப சிரமப்பட்டு வளர்ந்துச்சு. எதுவுமே பூட்ட வைக்கல. ஒரு 2 மழை 3 மழை தான் பெஞ்சிச்சு, தொடர்ந்து பெஞ்சிச்சு. சரியாக நல்லா வர முடியலன்னா வந்து போகிற பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்குனால வர முடியல. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, எல்லா சோள தட்டைகளும் நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. அதே நேரத்தில் எல்லாமே கருது வச்சிருச்சு. ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்குது. மழை நீருக்கு உண்டான ஆற்றல் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. ஏன் டெல்டா பகுதியில் வேளாண்மை நல்லா இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கர்நாடகா பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் அப்படியே பயன்படுத்தப்படுறதுனால வேளாண்மை இப்போ டெல்டா பகுதியில் நல்லாயிருக்கும். ஆற்று பாசனத்தில் இருக்கிற நீர் நல்லாயிருக்கும். இப்போ இது நமக்கு நேரடியாக கிடச்சிருக்கு மழை நீர். இதை இந்த பகுதியில் தண்ணியை விடலை. இதெல்லாம் ரொம்ப அப்படியே தரிசாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு விதை போட்டுமே. இதுவுமே நல்லா வந்துருச்சு, ஓரளவுக்கெல்லாம் கருது வைக்குது. மழைனால நல்லா பால் விட்டு முத்தின கருதெல்லாம் கருவுது. வளராத வெளியில் இப்போ தான் இதுதான் தொண்டைக்கட்டு பருவத்தில் இந்த கருதுகள்லாம் இருக்குது. இப்போ இதுதான் தொண்டைக்கட்டு பருவம்னு சொல்லுவாங்க. தொண்டைக்கட்டு இந்த இந்த பகுதியில் சரியாக வளரல. இடைப்பட்ட பகுதியில் மீது அங்கே இருக்க பகுதியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. சுற்றி வரப்புகளில் தான் வாழையும் தென்னையும் வச்சுருக்கோம். நன்றி.